மகத்துவமான தேவன் அவர் அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்கு ஜனங்கள் மத்தியிலேயே, இந்த உலகத்திலேயே ப்ரூஃப்ஸை வச்சிருக்காராம் கடவுள், ஆதாரங்களை வச்சிருக்கிறார். அந்த ஆதாரங்கள் தினந்தோறும் நமக்கு ஆதாரத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது. கடவுள் இருக்கிறார். எந்த மனுஷனும் எனக்கு கடவுளை தெரியாதுங்க, நான் பைபிள் படித்ததில்லை, கோயிலுக்கு போனதில்லை, இதெல்லாம் சத்தியெல்லாம் கேட்டதில்லை, எனக்கு தெரியாது அப்படின்னு நாளைக்கு கடவுள்கிட்ட வந்து சாக்கு போக்கு சொல்ல முடியாது. அப்படியே சொல்லியிருக்கு. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. அதாவது தேவனை குறித்து மனுஷன் தெரிந்து கொள்வதற்கு போதுமான அளவு ஆதாரங்கள் மனுஷர் மத்தியில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை தேவனே அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எங்கே வெளிப்படுத்தி இருக்கிறார்? அடுத்த வசனம், எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தெய்வத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவர்களாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. என்ன சொல்றாரு? காணப்படாத தேவன் அவரே. அந்த காணப்படாத தேவனுடைய நித்திய வல்லமை, தெய்வத்துவம். தெய்வத்துவம்னா அவர், அந்த தேவன் அவர் எப்படிப்பட்டவர்? அந்த பர்சன்ஹுட் ஆஃப் காட், அவர் எப்படிப்பட்டவர்? அவர் அதையும் அவர் எவ்வளோ வல்லமை படைத்தவர், எவ்வளோ மகிமை பொருந்திய, மாட்சிமை பொருந்திய தேவன், அவரால் என்ன முடியும் அப்படிங்கிறதையும் சிருஷ்டிப்பு வெளிப்படுத்துதான். அவரை பார்த்ததில்லை நம்ம, ஆனால் அவர் உண்டாக்குன காரியங்களை பார்க்குறோம். உலகம் சிருஷ்டிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு இது நமக்கு முன்னால் ஒரு பெரிய ஆதாரமாக இருக்குது. இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இது வந்து நமக்கு தெளிவாக நமக்கு காட்டுகிறது. தெளிவாய் காணப்படும் அப்படி சொல்லியிருக்குது. என்ன தெளிவாய் காணப்படும்? அவருடைய நித்திய வல்லமை, தெய்வத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். சிருஷ்டிப்பை பார்த்தாலே கடவுள் எப்படிப்பட்டவர், அவர் எப்பேற்பட்ட தேவன் அப்படிங்கிறது அவருடைய அன்பெல்லாம் விளங்கிடுது. பாருங்கள், என்ன உண்டாக்கி மனுஷன் வாழ்கிறதுக்கு எப்பேற்பட்ட ஒரு உலகத்தை, எவ்வளோ வசதி படைத்த எல்லாத்தையும் வச்சுருக்காரு. அவருடைய அன்பு, அவருடைய கிருபை எல்லாம் விளங்கிடுது. சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறார், அவர் ஆதலால் அவர் போக்கு சொல்ல இடமில்லை. இங்கிலீஷில் ரொம்ப அழகாக வருது. இங்கிலீஷில் எப்படி சொல்லியிருக்குன்னா, தேர்ஃபோர் தேர் வித்தவுட் எக்ஸ்கியூஸ். நாளைக்கு ஐயோ எனக்கு தெரியாதுங்க, பைபிளே படித்ததில்லை, கோயிலுக்கு போனதில்லை, எனக்கு கடவுளை பற்றி ஒன்றும் தெரியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. மெட்ராஸ் தமிழில் சொல்ல போனால் சாக்கு போக்கு சொல்ல இடம் இல்லை, இல்லையா? சொல்லவே முடியாது. எனக்கு யாரும் பைபிளை கொடுக்கல, நான் படிக்கலை, என்ன கேட்காதீங்க, எனக்கு தெரியாதுன்னு மட்டும் சொல்லவே முடியாது.